ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஜடி தமிழன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். அன்றைக்கி ஒரு கலெக்ஷன் நியூஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. ஆரம்பிக்கலாமா ப்ரோ? ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கு பண்டல் போடுங்க. இல்லை ப்ரோ, ஒரு பாயிண்ட் ப்ரோ. இப்போ நான் போட்டுக்க பண்டல் போடுங்க. இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு பாயிண்ட் ப்ரோ. கைஸ் பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? ரொம்ப கேவலமாக போகுது. அது எதுவும் உண்மைதான் கைஸ். சரி ப்ரோ, இப்படி தான் போடணும். இதோ இந்த பண்டல் போடுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, 2 பாயிண்ட். இருங்க ப்ரோ, நான் போடுறேன். கைஸ் பங்கமாக போடுறாரு கைஸ். எல்லாம் வச்சுக்கிட்டு ஐடி சுட்டுறணும் கைஸ் ஒரு நாளைக்கு. ஏதோ பங்கமான பண்டல் பாருங்க கைஸ். சட்டை சேரக்கே எவ்வளோ நேரம் பண்ணுறாரு, அவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காரு. போடு ப்ரோ. இல்லை ப்ரோ, 2 பாயிண்ட் கைஸ். 2க்கு டை போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. நம்ம தான் இப்போ என்னதான் போடுங்க ப்ரோ. இது என்னது, எதையோ ஒன்று தேடிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து காணாமல் போயிடுச்சு. எங்கே தேடினேன் பாருங்க. தேடுறக்கே அவ்வளோ நேரம் பண்ணுறாருங்க. இப்போ எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும். போடுங்க ப்ரோ. இந்த பண்டில் இருக்குது ப்ரோ. கைஸ் வச்சிருப்பாரா மாண்டாரா? ஒய் பீதியா இருக்கு கைஸ். பொட்டார் கைஸ். போச்சு கைஸ். ஓகே கைஸ், போங்க ப்ரோ. 3 பாயிண்ட் ப்ரோ. போங்க ப்ரோ. 3 பாயிண்டா? 3க்கு 3 ப்ரோ. ஓ, எவ்வளோ? 2க்கு 2ஆ? ஆமாம், 2க்கு 2. இல்லையே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பண்டில் போட்டேன். கரெக்டாக 2 இப்போ 2க்கு 2 கைஸ். மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். பற்றி எங்களுக்கு குழப்புது. ஸோ இது எனக்கு தெரியும், கண்டிப்பாக இதை வரையிட்டு இருக்காது. இல்லை ப்ரோ, 3க்கு 2 கைஸ். இப்போ வாருங்க கைஸ், பங்கமாக போட போகிறோம். ஏதோ யோசிச்சேன், அதுக்குள்ளே மறந்து போச்சு. இதை போடு ப்ரோ. இல்லை ப்ரோ, 3க்கு 3 கைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு பண்டில் போடலாம். எங்கே இந்த பண்டில் இப்போ அங்கே இருக்கு. போடு ப்ரோ. இல்லை ப்ரோ, 4க்கு 3 போடு ப்ரோ. என்ன ப்ரோ சட்டை இது? கைஸ் இருக்காது தான் நினைக்கிறேன். சட்டை கூட இருக்கும் போல், பேண்ட்டு கண்டிப்பாக இருக்காது. இல்லை ப்ரோ, இல்லை. சட்டை இருக்கா ப்ரோ? சட்டையும் இல்லை, பேண்ட்டும் இல்லை. ஓகே கைஸ், 4க்கு 4. சரிங்க, நான் ஒரு பண்டில் போடுறேன். கைஸ் ஏதோ பங்கமான பண்டில் இறக்க போகிறாரு. இந்த பண்டிலாக ப்ரோ போட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி? ஆமாம், போடுங்க. திரும்பி அந்த பண்டில் போடுங்க. எது ப்ரோ? இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பண்டில். இதுக்கு முன்னாடி எது போட்டிருந்தேன்? இதானே போட்டிருந்தீங்க? அது இல்லையே. அப்புறம் ப்ரோ போடுங்க. அதான் இப்போ போடுறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தீங்களா, அதுக்கு சொன்னேன் அந்த பண்டில் போடுங்க. அதுக்கு நான் வந்து எதை போட்டேன்? இது போட்டேன். இல்லை ப்ரோ, அதுக்கப்புறம் ஒன்று போட்டிங்க. டீமன் ஸ்லேயர் போட்டு தான் போட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் போடல. ஓகேவா? இப்போ எவ்வளோக்கா? 4க்கு 4 இருந்துருக்கு. இப்போ நீங்கள் இந்த பண்டில் போடுறீங்க. இருக்கா ப்ரோ? 4க்கு 4. ஓகே கைஸ், வாங்க பார்ப்போம். இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு வேலை இல்லை ப்ரோ, சும்மா ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு. ஓகே ப்ரோ. பேண்ட்டு வேறு. ஓகே ப்ரோ. அப்போ 5க்கு 4. கைஸ் இப்போ வாங்க நம்ம 10. எனக்கு ஒரு வேலை இல்லை ப்ரோ, சும்மா ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். எடுப்பாகுது ப்ரோ. நம்ம தான் வள்ளின்னு தெரியுது, இந்த பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ சட்டை இது? நம்ம இதை போடுவோம். இருக்கா ப்ரோ? இருங்க ஒருக்கா பார்த்துக்கிறேன். இல்லை ப்ரோ, 5க்கு 5 கைஸ். 5க்கு 5. எதை போடுறது? பரவாயில்ல, நம்மளும் ஓரளவுக்கு ப்ரோவாக தான் வந்து சந்தோஷமாக இருக்கு கைஸ் நினச்சாலும். இருக்கா ப்ரோ? கண்டிப்பாக போயிட்டு இருக்காது. இல்லை ப்ரோ. கைஸ் நம்ம 5 அவர் 6 போயிட்டாரு. இப்போ வாங்க வேறு எதாவது சொல்லி தேடுவோம் எதை போடுறதுன்னு. ஏன்னா எதை போடுறதுன்னு எனக்கும் தெரியல. இருக்கா ப்ரோ? இந்த சட்டை இல்லை. ஓகே கைஸ், 6க்கு 6. நீங்கள் தான் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் உங்ககிட்ட இருக்காது, பம்கின் மண்டையன். ஆமாம் கைஸ், யாராவது வந்து டைமுக்கு தான் கொடுப்பாங்க. இல்லை ஆமாம், இது யாருக்குமே பர்மனெண்ட் தர மாட்டாங்க. இல்லை ப்ரோ. 7க்கு 6. 7க்கு 6. ஓகே நான் தானே போடணும். ஆமாம் ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கலெக்ஷன் ஸ்லீவர் கூட தோற்றுருக்கோம். இதையாவது ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். நான் தேவை பண்டில் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். போய் கரீனாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். அது நீங்கள் வேறு ப்ரோ, நல்ல நல்ல பண்டிலாம் கொண்டு கீழே வச்சுட்டு பாட்டு பண்டிலாம் மேலே விட்டுருக்குறானுங்க. அதுதான் ப்ரோ எனக்கும் கடுப்பாகுது. பண்டில் தேரைக்கு கடுப்பாக இருக்குது ப்ரோ.
ஐயோ எங்கே இருக்கு? இப்போ தான் இங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, ஆனால் காணோம். போடுங்க கைஸ். நீங்கள் தொலை ப்ரோ இருங்க இந்த பண்டில் செக் பண்ணுங்க ப்ரோ, செக் பண்ணுங்க. கைஸ் இருக்கக்கூடாது கைஸ், அப்போ தான் இருக்கு ஷிட். ஸோ பார்த்தீங்கன்னா படுத்து ஏன்ட்டேண்ணா. ஆமாம் ப்ரோ, இப்போ பாருங்க ஏதாச்சும் பங்கமாக போட்டு விட்டுருவாரு. இது தேடிட்டு இருக்காரு. ஸோ இருங்க சவுண்டு கம்மி பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் அவகிட்ட இறக்காதுன்னு நினைக்கிறேன். இறக்கக்கூடாது. லக்கி நீ இருக்கா? ஸோ பார்த்தீங்கன்னா அப்போது போன சார் ப்ரோ, சாரி ப்ரோ, என்கிட்ட பம்கின் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இப்போ சொல்கிற? பார்க்கல ப்ரோ. சரி அப்போ இதுக்கு மேலே எனக்கு பாயிண்ட் எவ்வளோ ப்ரோ இருந்துச்சு? 8க்கு 7 இல்லை 7க்கு 6? நான் 7, நீங்கள் 8 நினைக்கிறேன். அப்போ வந்து 7க்கு 7 ப்ரோ. இந்த பண்டில் இருக்கா? இருக்கு ப்ரோ. அப்போ வந்து 7க்கு 7 தான். இங்கே ப்ரோ இருக்குது, ஆனால் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு ஐ டோன்ட் ரியலி நோ. இதுதானே? இல்லை ப்ரோ, சட்டை தான் இருக்குது, பேண்ட்டை காணும். பொறுங்க ப்ரோ, போய் பை பண்ணிட்டு வந்துடலாம் ப்ரோ. என்ன ப்ரோ இது? டோக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லைன்னா பாயிண்ட் போச்சு. ரீடம் இருக்குது பாருங்க ப்ரோ. இது நகர்த்தவும் இல்லை. ஐயோ எங்கே ரீடிம் எங்க கைஸ்? டோக்கன் இருக்குன்னு டோக்கன் போச்சு, அவ்வளோதான். இருக்கா கம்மி டோக்கனுக்கு 80 டோக்கன் போங்கடாடி. ஸோ பார்த்தீங்கன்னா 8க்கு 7 போருங்க கைஸ். இப்போ பாருங்க ப்ரோ, உங்களுக்கு பங்கமாக போட போகிறேன். பயமாக இருக்கு ப்ரோ. நடிக்கலாம் ப்ரோ, இந்த அளவுக்கு நடிக்கக்கூடாது ப்ரோ. பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ சட்டை இது? போடுங்க ப்ரோ. என்ன சட்டை இது? உங்ககிட்ட இருக்காது ப்ரோ, இருக்காது. நான் அடிச்சு சொல்லுவேன், இருக்காது. இல்லை காய்ஸ், 8 ஓர கட்டம். பார்த்தீங்கன்னா அடுத்து இது அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல. இல்லை இது அவர்கிட்ட இருக்கும், வேலை போடலாம். ப்ரோ சீக்கிரம். நான் ஒரு மண்டை மட்டும் நல்ல மண்டை கியூ பண்ணிட்டு வந்தேன். இது அவருக்கு மண்டை எனக்கு பிடிக்கல. இதுவும் அவர்கிட்ட இருக்கும். எந்த பண்டில் பண்டில் அவர்கிட்ட இருக்காது. கைஸ் பாருங்க கைஸ், இங்கே இருக்கு. பட்டில் தேடிட்டு இருக்காரு. போடு ப்ரோ. இது உங்கள்கிட்ட இருக்காது ப்ரோ. சட்டை இருக்குது ப்ரோ, ஆனால் பேண்ட் இல்லை. போடுங்க கைஸ். 9 கெட்டு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தால் வின்னு. பார்த்தீங்கன்னா எதை போடுறதுன்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு பண்டில் வச்சுருக்காரு ப்ரோ. ப்ரோ எங்கிட்ட இருக்க மீதி இருக்க பண்டிலில் பாதி ப்ரோ. இன்னும் இல்லை 9க்கு 9 கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலு இது அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியல, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. போச்சு. கண்டிப்பாக ஒரு அடுத்த பண்டில் எங்கிட்ட இல்லாத தான் போடுவார். எங்கே இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த பண்டில் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நல்லா. ஃபுல் பண்டில் ப்ரோ. ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம கலெக்ஷன் தோக்க போகிறோம். ஆனால் அது எதை போடுறதுன்னு தெரில, பயமாக வேறு இருக்குது. அவர் போடுறது எதுவுமே அங்கிட்டு இருக்காது. ஐயோ எதை போடுறது? ஏன்னா அவர் ரேரான ஓல்டு பண்டிலாம் போடுவார், அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு இல்லை. எதை போடுறது? ஏதாச்சும் மாற்றி கீது போட்டோன்னா பிரச்சனை. இப்போ நீங்கள் போடுற எதுவுமே அங்கிட்டு இருக்காது ப்ரோ. அதனால போடுங்க ப்ரோ. இது அவர் ஆல்ரெடி போட்டது. இது ஆல்ரெடி நான் இப்போ போட்டிருக்க சட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க தானே ப்ரோ? நீங்கள் பார்க்குறேன். வச்சுருப்பீங்க. ஆமாம், ஆல்ரெடி போட்டிருந்தீங்களே. நான் கூட சட்டை இருக்குன்னு நினை. அதுக்கு இந்த பேண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க. இல்லை அதுக்கு வேறு பேண்ட் யூஸ் பண்ணிடுது. இருக்கா ப்ரோ? ஓ இந்த சட்டை என்கிட்ட இருக்கா ப்ரோ? இல்லை காய்ஸ். வெற்றி காய்ச்சல் சுத்தம் வின் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஃபைனலாக இந்த பண்டில் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் இதோட கலெக்ஷன் விசஸ் முடிச்சுக்கலாம். பாய் டாட்டா பை பை. செய்யும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் சொல்லிடுங்க ப்ரோ. பாய் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மீண்டும் அவரே ஜெயிச்சிட்டாரு. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.